ஓம் நம சிவாய சிவாய நமக. தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு என் அன்பு கலந்த வணக்கம். நீங்கள் இப்போ தான் முதலாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இன்றைய பதிவிற்குள் செல்லலாம். 2024 ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது கும்பம் ராசிக்காரர்களுக்கு உண்டான சுப மற்றும் அசுப பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சதயம் பூரட்டாதி 1 மற்றும் 2, 3 பாதங்கள். பூர்வீக சொத்து என்று பிறர் பலத்தை நம்பாமல் உங்கள் சொந்த பலத்தை மட்டுமே உறுதியானது என நம்பி தளராத தன்னம்பிக்கையுடன் அயராமல் உழைத்து சாதனையாளர் என்ற பெயரை பெறக்கூடிய செயலாற்றல் படைத்தவர் நீங்கள். உங்கள் இரக்க சுபாவத்தின் காரணமாக சிலர் பயன்பெறக்கூடுமாயின் சிலர் அதையே உங்கள் பலவீனமாக கருதி உங்களை ஏமாற்றவும் முயற்படுவார்கள். அதன் காரணமாக நீங்கள் மனம் வருத்தம் அடைவீர்கள். சரியானபடி ஆட்களை புரிந்து கொள்வதன் மூலம் இக்குறைகளை போக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. சின்னஞ்சிறு வேலையையும் மிகுந்த கற்பனை திறனுடன் கலை நுணுக்கத்துடன் செய்வீர்கள். அதனால் பாராட்டுகளை பெறக்கூடிய உங்களுக்கு கெடுதல் செய்ய யாராலும் முடியாது. தெய்வ பலம் உங்களுக்கு உள்ளது. எத்தகைய இன்னல்களையும் எதிர்கொண்டு முன்னேற்ற பாதையில் நடை பயில்வீர்கள். இந்த உங்கள் காரியங்களின் கூடுதல் அக்கறை காட்டுவீர்கள். சந்தேகத்துக்கு இடமான விஷயங்களை 1க்கு 2 முறை செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலை விரிவுபடுத்த சிறிது கடன் வாங்கவும் நேரலாம். உங்கள் பேச்சை திரித்து புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளதால் வெளியில் பேசும்போது வார்த்தைகளை அளந்து பேசுவது நன்மை தரும். நெடுநாளாக விற்பனையாகாமல் இருந்த சொத்துக்கள் சிறிய தாமதத்திற்கு பிறகு இந்த வருடம் விற்பனையாகும். உடல் ஆரோக்கியத்திலும் சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் மருத்துவ சிகிச்சையால் அனைத்தும் சரியாகிவிடும். சில நேரங்களில் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்க வாய்ப்பு இருப்பதால் அவசியமற்ற பொருட்களை வாங்க வேண்டாம். வழக்குகளிலும் தீர்ப்பு வர தாமதமாகும். தேவையற்ற வாய்தாக்களும் உங்களை வருத்தமடையவே செய்யும். வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது என்பதை அறிந்து கொள்வீர்கள். மற்றபடி சகோதர சகோதரிடம் உள்ளன்போடு பழகி அவர்களின் ஆதரவை தக்க வைத்து கொள்வீர்கள். ஆரவாரமில்லாமல் சமூகத்திற்கு நன்மை தரும் நல்ல காரியங்களை செய்யும் காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் உங்கள் முயற்சிகளில் தடங்கள் தாமதங்களை தவிர்க்க முடியாது. உங்கள் உயர் அதிகாரிகளின் கண்டனங்களுக்கு ஆளாகாமல் தப்ப உங்கள் பணிகளில் கண்ணும் கருத்துமாக இருந்து வர வேண்டும். உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை பத்திரமாக பாதுகாத்து வர வேண்டியது அவசியம். சக பணியாளர்களாலும் தொல்லைகள் ஏற்படக்கூடிய நிலை உள்ளதால் அவர்களிடமும் பணிவாகவும் சுமூகமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் சிறு சச்சரவுகள் தோன்றும்போது உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு பொறுமையாயிருப்பது அவசியம். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த லாபம் இருக்காது. எனவே சிக்கனத்தை கடைபிடிப்பது நன்மை தரும். கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. வேலையாட்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலம் நஷ்டங்களை தவிர்த்து பொருளாதார நெருக்கடி வராமல் காக்கலாம். கூட்டு தொழில் புரிபவர்களுக்கு கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு நேர வாய்ப்பிருப்பதால் கவனமாக இருக்க வேண்டும். கலைத்துறையினருக்கு முயற்சி செய்தால் பல புதிய வாய்ப்புகளை பெறலாம். உங்களால் நேரடியாக செய்து முடிக்கக்கூடியவற்றை நீங்களாகவே செய்வது எதிர்கால குழப்பத்திலிருந்து உங்களை காப்பாற்றும். பொருளாதார நிலை சுமாராகவே இருக்கும். உங்கள் பெயருக்கு பெருமை சேர்க்கும் வகையிலான செயல்களில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். மாணவர்களுக்கு ஒரு முறை பலமுறை பாடங்களை படிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். விளையாட்டுகளில் கவனத்தை குறைத்து பாடங்களில் கவனத்தை செலுத்துவதன் மூலம் படிப்பில் மேன்மை நிலை அடையலாம். நினைவாற்றலை அதிகப்படுத்துவதற்கான பயிற்சிகளில் ஈடுபட்டால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம். அரசியல்வாதிகளுக்கு உங்களின் பணிகளில் கவனம் செலுத்துவது நன்மை தரும். மேலிடத்தில் உங்களை பற்றி அவதூறு கூறுபவர்கள் உங்களுடனேயே இருப்பார்கள். எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளுங்கள். தலைமை உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு பொறுப்பான பதவிகளை இந்த வருடம் தரலாம். பொருளாதார உதவியையும் உங்களுக்கு செய்வார்கள்.
பெண்களுக்கு குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அவை தானாகவே நிவர்த்தியாகிவிடும். கோபத்தை குறைப்பதன் மூலம் சிக்கல்கள் தீரும். வேலைக்கு போகும் பெண்கள் சரியான நேரத்தை கடைபிடிப்பது அவசியம். உங்கள் ரகசியங்களை எவரையும் நம்பி வெளிப்படுத்தி விடாமல் இருப்பது உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். உங்களுக்கு உண்டான நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் 3 மற்றும் 4ஆம் பாதங்கள். இந்த ஆண்டு தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். எனினும் நஷ்டம் ஏற்படாது, கவலை வேண்டாம். அரசியல்வாதிகளுக்கு மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி வரலாம். மாணவ மணிகளும் கலைஞர்களும் உற்சாகத்துடன் காணப்படுவீர்கள். சிலருக்கு திருமண வாய்ப்புகள் அமையக்கூடும். பெண்களால் சிலர் அனுகூலம் பெறுவர். உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் அவசியம். தொலைத்தொடர்பு செய்திகள் இனிமையானதாக இருக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குடும்பத்தில் ஏற்படும் சிறு மன குழப்பங்களை உங்கள் பொறுமையின் மூலம் தவிர்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் அகலக்கால் வைக்காமல் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து திட்டமிட்டு நிதானமாக செயல்படுவதன் மூலம் சங்கடங்கள் குறையும். தெய்வ அனுகூலத்தால் பொருளாதார நிலையில் எவ்வித சங்கடமும் வராது. தேவைகள் இல்லாமல் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 1, 2, 3 பாதங்கள். இந்த ஆண்டு சிறு சிறு தடைகளுக்கு பிறகு வெற்றி நிச்சயம் உண்டு. தெய்வ அனுக்கிரகம் உங்களை காக்கும். கடித போக்குவரத்தின் மூலம் நல்ல தகவல்கள் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் தொந்தரவு காணப்பட்டாலும் பேச்சுவார்த்தை மூலம் சரி செய்து விடுவீர்கள். நண்பர்கள் பெருமளவில் உதவியாக இருப்பார்கள். உங்களுக்கு இந்த வருடத்திற்கு உண்டான பரிகாரம்: பகவத்கீதை படித்து ஸ்ரீ ராமகிருஷ்ணரை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளையும் தீரும். மன மகிழ்ச்சி உண்டாகும். பண வரவு அதிகரிக்கும். அன்பர்களே, இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த வருடம் உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைய வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நீங்கள் நல்ல வளமும் உடல் ஆரோக்கியமும் மன அமைதியும் பெற வேண்டும் என்று உங்களை வாழ்த்திவிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை டச் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.